எங்கடா இருக்க? அது ஒன்றும் இல்லை தோழரே, நம்ம தொகுதியில் மழை நீர் தேங்கி நிற்குது. அதை அகற்ற சொல்லி மாநகராட்சியிடம் கோரிக்கை வச்சிருந்தோம். ஆனா இப்ப வரைக்கும் இதை யாருமே அகற்ற மாதிரி இல்ல. அதான் நம்ம கட்சி உறுப்பினர்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்தோடனே ஒரே ஒரு போராட்டம் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மச்சான், விஷ்ணு எதனா கட்சியில பெரிய போஸ்டிங்ல இருக்கானா? தெரியலடா. நேத்து அவனுக்கு கால் பண்ணி பாருக்கு வாடானா பாராளுமன்ற வரையும் வந்திருக்கான், போனை வைடான்றான். இல்ல, நம்ம தான் அவனை டம்மி தாயில்னு நினைச்சிட்டோம் போல. டேய், இதோ அவனே வரான்டா. டேய் தம்பிங்களா, என் பேர்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்துறீங்களா? உங்களுக்கு பேட் வாங்கி தரேன். மச்சான் வாங்கடா, வந்து போட்டோ எடுத்துக்கோங்கடா. எதுக்குடா? வந்து எடுத்துக்கோங்கடா, நான் சொல்றேன். டேய் டேய், கை கட்டிலாம் நிக்காதீங்க. அரிக்குதுன்னு சொரிய வந்தேன்டா. சரி நில்லு. சரி நீ போ, நீ வாடா. மச்சான் பயப்படாத, நானும் உன்ன மாதிரி நார்மல் பீப்புள் தான். எதுக்குடா இப்ப எங்களை போட்டோ எடுக்க சொன்னேன்? ஸ்டோரி போடுங்க மச்சான். எங்கள் அண்ணன், பாசமிகு தலைவரே, வருங்கால முதல்வரே, தமிழ்நாட்டின் ஒளி விளக்கே. நீங்க தானே மச்சான் என்ன வளர்த்து விடணும். நான் யாருக்கு செய்ய போறேன்? உங்களுக்கு தானே. என்னடா இவன்? ஓ அப்படியா, சரி. என்னடா ஆச்சு? கட்சியில யாருக்குமே பொறுப்பு இல்ல மச்சான். கேள்வி கேட்டா என்ன கட்சியில இருந்து நீக்கிட்டானுங்க. இதுக்கு மேல வேலைக்கு ஆகுது மச்சான். சுயேட்சையா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறீங்களா? ஆமா, ஆல்ரெடி ஒரு கட்சியில இருந்தியே. என்ன போஸ்டிங்ல இருந்த? நேத்து தான் மச்சான் ஓட்டு வந்துச்சு. உறுப்பினரா சேர்ந்தா அதுக்குள்ள தூக்கிட்டானுங்க.